Hello students, today we are going to see about the branches of accounting. Yes, branches of accounting. First one is financial accounting, cost accounting, management accounting, social responsibility accounting, human resource accounting. These are all the branches of accounting. First of all, we are going to see about the financial accounting. Here, just I want to give introduction. Branches of accounting. Depending on the information needs of the various users of the accounting information, several branches or subfields of the accounting have been developed. Various branches of accounting are. அதாவது ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரான்ச்சஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். இது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் எப்படி பண்றது, ஒரு ப்ரைஸ் எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த மாதிரி ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறது. அது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, சோஷியல் இருக்காங்க, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த நமக்காக பெனிஃபிட், நமக்காக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இருக்கவங்க இருக்காங்க. ஒரு ஒரு வியூ என்ன அப்படின்னா, மக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி தேவைகள் வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது நிறைய வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். It involves recording the financial transactions and events. இங்க என்ன பண்றாங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இல்லையா. ஃபினான்ஷியல் நம்ம எழுதுற அக்கௌண்ட், ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்ம எழுதுவோம், அது எழுதுறதும் அதுதான் வந்து நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரு பண்றது. It historical in nature and records are maintained for the transactions and events which have already occurred. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை பத்தி அது. It provides financial information to users who are taking decisions. It is concerned with the identification, recording, classifying and summarizing of the financial transaction. இது எது யூஸ் ஆகும், financial transactions தான் எது யூஸ் ஆகும் இல்லையா. So we have to enter the financial transaction. Financial accounting, cost accounting, management accounting, social responsibility accounting, human resource accounting, and even end up with the preparation of the financial statement, namely trading and profit loss account or income statement or balance sheet, and communicate of the same to the interested users. இது என்னன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி லாஸ்ட்ல போட்டோம், யார் யார் தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம். இதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்றதோ டிசிஷன் பண்றோம். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஷோஸ் த profit or loss made during an accounting period, and balance sheet show the financial position of the business as on the particular date. உங்களுக்கு தெரியும், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் என்ன காட்டுது, ஒரு கன்சர்னோட பிசினஸ் கன்சர்னோட லாபத்தையும் நஷ்டத்தையும் காட்டுது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷனை காட்டும், சாரி பேலன்ஸ் ஷீட்ல காட்டும் ஃபினான்ஷியல் பொசிஷன், அவங்களோட அசெட் என்ன லைபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு காட்டுது இந்த பேலன்ஸ் ஷீட். ஸோ இதெல்லாம் வந்து எங்க கிடைக்கும் நமக்கு, we can see from the financial statement and financial accounting. Next, cost accounting. It involves the collection. Cost accounting and it involves the collection, recording, classification, and appropriate allocation of the expenditure for the determination of the cost of products or services, and for the representation of the data for the purpose of cost control and managerial decision making. So in the இடத்துல appropriate allocation of the expenditure for the determining the cost of products. ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எவ்வளவு தேவைப்படுது, என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கும், அதே மாதிரி காஸ்ட், அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு விலை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதும் எல்லாமே நம்ம பண்றதை இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இவ்வளவு செலவாகுது, அப்போ இவ்வளவு லாபம் வச்சா நல்லா இருக்கும், இல்லை இந்த ப்ராடக்ட் இவ்வளவு சேல்ஸ் பண்ண நல்லா இருக்கும், இது இவ்வளவு சேல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்றது இந்த காஸ்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இட் இஸ் கன்சர்ன் வித் த representation of the accounting information in such a way as to assist management in decision making and in the day-to-day operations of the enterprises. இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு டிசைட் பண்ணாங்க என்னென்ன டிசைட் பண்ணுவோமோ, அதே மாதிரி புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதும், டே டு டே ஆப்ரேஷன் பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணுறதும் இதை வச்சுட்டோம். The information collected from the financial accounting, cost accounting, etc. grouped, modified and presented as per the requirement of the management for discharging the functions for the decision making. So இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவைப்படும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட், social responsibility accounting.
It is concerned with the representation. It is concerned with presentation of the accounting information by business entities and other organizations from the viewpoint of society by showing the social cost incurred such as environmental pollution by the enterprise and social benefits such as infrastructure development and employment opportunities created by them. It arises because of the corporate social responsibility. இந்த இடத்துல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படின்னா இட் பிரசன்ட் என்ன பிரசன்ட் பண்ணுது இன்ஃபர்மேஷன் தி பிசினஸ் என்டிட்டிஸ் டு அதர் ஆர்கனைசேஷன் மற்றவங்களுக்கு சொல்றதும் எந்த பாயிண்ட் சோஷியல் பாயிண்ட்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பாயிண்ட் அதாவது என்வாயன்மெண்டல் பொல்யூஷன்ஸ் இருக்கா இல்ல இந்த பிசினஸ்னால சோஷியல் அதாவது மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா இதனால ஏதாச்சும் பிரச்சனை ஆகுதா இல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுதா இது மாதிரி எல்லாமே பார்க்கறது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நமக்கு இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் இல்ல இந்த அளவுக்கு என்ன இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கறது இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். இட் இஸ் கன்சர்ன் வித் ஐடென்டிஃபிகேஷன் qualification and reporting of investment made in human resource of the enterprise. Human resource accounting இந்த வேலை செய்யறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் வேணும் இல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் இல்ல மக்கள் இந்த இவ்வளவு தேவைப்படும் இந்த பிசினஸ் பண்றதுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு இவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படும். ஹியூமன் ரிசோர்ஸ்னா மக்கள் இல்லையா மனிதர்கள் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லாமே டிசைட் பண்றது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். ஸோ தீஸ் ஆர் த பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரான்ச்சஸ் முன்ன பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சின்னு ஒன்றானது இப்போ அக்கௌண்ட்லேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அது ஒன்று ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், human resource accounting. These are the branches of accounting. Okay, now we are moving to the next topic, that is basis of accounting. There are three bases of accounting in the common usage, namely cash basis, accrual or mercantile basis, mixed or hybrid basis. இது ஒண்ணுமே இல்லை. அக்கௌண்டிங் பேசிஸ் அப்படின்னா ஒரு பொருள் நம்ம விற்போம் இல்லையா அது என்ன எப்படி விற்போம் ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒன் பணத்துக்கு சேல்ஸ் பண்ணாலும் ஒரு சேல்ஸ் ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். ஸோ தட் இஸ் கேஷ் பேசிஸ். ஓகே, அக்ரூவல் பேசிஸ் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் பேசிஸ். Under cash basis of accounting, actual cash receipt and actual cash payment are recorded. என்னது இந்த கேஷ் பேசிஸ்ல பணம் வாங்கியிருந்தால் மட்டுமே எழுதப்படும், ரெக்கார்டு எழுதப்படும். அதாவது பணம் வாங்கியிருந்தாலோ பணம் கேஷ் பே பண்ணியிருந்தாலோ கேஷ் ரெசிப்ட் பண்ணியிருந்தாலோ ரிசீவ் பண்ணியிருந்தாலோ நம்ம எழுதுவோம், இல்லைன்னா எழுத மாட்டோம். In this basis, revenue is recognized when cash is received and expenses are recognized when the cash is paid. அப்படின்னு ஒரு செலவு ஒரு வரவு எப்போ சொல்லுவாங்க, காசு கைக்கு வந்தா அது வரவா சொல்லுவாங்க. அதே மாதிரி செலவு செய்திருந்தால் அதாவது பணம் நான் கையை விட்டு வெளில போயிருந்தா அதை செலவுன்னு சொல்லுவோம். Credit transactions are not recorded till cash is actually received or paid. Under this basis, ஒன்று கிரெடிட் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு இந்த காலத்துல கிரெடிட் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும். கிரெடிட் என்ன, கடன் கொடுக்குறது, ஏன் கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ. ஸோ இதெல்லாம் கிரெடிட் கொடுக்குறதுன்னா கடனுக்கு உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் நடவடிக்கைகள். இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த கேஷ் பேசிஸ்ல கொண்டே வர மாட்டாங்க. ஓகே, பணம் வெளில போயிருந்தாலோ இல்லை பணம் பிசினஸ்குள்ள வந்திருந்தா மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லை எழுத மாட்டோம். ஒன்று எனி இன்கம் ரிசீவ், எந்த வருவா இருந்தாலும் சரி, எனி எக்ஸ்பென்சஸ் பெய்ட், எந்த செலவு நம்ம கொடுத்துருந்தாலும் சரி, அது எனி அசட் பர்ச்சேஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் பெய்ட். ஒரு அசட்னா ஒரு சொத்துக்கள். இந்த இடத்துல சொத்துக்கள் அப்படிங்கும்போது ஒரு ஃபர்னிச்சர் இல்லை டேபிள், சேரு, ஃபேனு, பில்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது எது வாங்கியிருந்தாலும் நம்ம எப்போ என்ட்ரி போடுவோம், பணம் கொடுத்துருந்தா மட்டும்தான் என்ட்ரி போடுவோம், கடன் கொடுத்துருந்தா என்ட்ரி போட மாட்டோம். Next, any liability paid during the accounting period, whether related to the past, present or future, is taken into account. அதாவது ஒரு கடன் நான் போன வருஷம் வாங்கின கடன் கொடுத்திருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், இல்ல இது 2 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், இல்ல அடுத்த வருஷத்துக்கு முன்கூட்டி ஏதாவது வாங்கியிருந்தாலும் என்ன பண்ணி கொடுத்திருந்தாலும் வாங்கியிருந்தாலும் என்ன பண்ணிருப்பதை ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்ப என்ன அர்த்தம், கேஷ் பேசிஸ் அப்படின்னா பணம் பரிமாற்றம் இருந்தால் மட்டுமே எழுதக்கூடியதுதான் கேஷ் டிரான்சாக்ஷன். Next we are moving to the
Second, accrual or mercantile basis. This is a we are studying regarding the basis of accounting, no? Yes. And under accrual basis of accounting, the revenue, whether received or not, but has been earned or accrued during the accounting period, and expenses incurred, whether paid or not, are recorded. In other words, revenue is recognized when it is earned or accrued, and expenses are recognized when these are incurred under this basis. இது என்னன்னா இந்த அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ்ல என்ன அப்படின்னா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தாலோ இல்ல ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் ஆயிருந்தாலோ நம்ம என்ன பண்ணுவோம் என்ட்ரி போட்டுருவோம், தட் இஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அப்படின்னு அர்த்தம் ரெக்கார்ட் இந்த நோட். என்னன்னா ஒரு செலவு வந்து ஒரு செலவு வந்து உற்பத்தி ஆயிடுச்சு. எப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ண சேலரி கொடுக்க வேண்டி இருக்கு, இல்லை ரெண்ட் கொடுக்க வேண்டி இருக்கு. பட் என்னைக்குள்ள தட் இஸ் மார்ச் மாசம் சேலரி ஆர் மார்ச் மாசம் ரெண்ட் நம்ம இது எக்ஸ்பென்ஸ். ஒரு சம்பளம் கொடுக்கறதோ இல்ல ஒரு வாடகை கொடுக்கறதோ நமக்கு ஒரு செலவு. இந்த செலவு நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் மாசம் கொடுக்க வேண்டிய செலவு நான் கொடுக்கல. எப்ப கொடுக்க போறேன்? ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி 15ஆம் தேதி கொடுக்க போறேன். ஆனா என்ன பண்ணுவேன், மார்ச் மாசம் செலவு எழுதும் போது இந்த ரெண்ட்டை ஆட் பண்ணிப்பேன், இல்ல எக்ஸ்பென்ஸை நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகேவா? அதாவது பணம் வெளில போனாலும் போகாட்டினாலும் அந்த செலவு உற்பத்தி ஆயிடுச்சு, உருவாயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதுல காமிச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். அதான் மீனிங். எனி இன்கம் ஏர்ன்ட் வெதர் ரிசீவ்ட் ஆர் நாட், ஒரு வருமானம் கைக்கு வந்தாலும் வராட்டினாலும் எழுதிடுவோம். எனி எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் வெதர் பெய்ட் ஆர் நாட், அதே மாதிரி செலவு உற்பத்தி ஆயிடுச்சு, உருவாயிடுச்சு, ஆனா நம்ம கட்டமா இல்ல கொடுக்கலையாங்கிறது விஷயம் கிடையாது. அண்ட் அசெட் பர்ச்சேஸ் வெதர் கேஷ் இஸ் பெய்ட் ஆர் நாட். அசெட்னு என்னத்தீங்க, ஒரு சொத்துக்கள், நம்ம வீட்டுல டேபிள் சேர் எல்லாமே ஆல் ஆர் தி அசெட்ஸ் இல்லையா? ஒரு நம்ம வீட்டுல டேபிள் சேர் டிவி எல்லாமே சொத்துக்கள் இருக்குது, எல்லாமே நம்ம அசெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசெட்டுக்கு நம்ம பணம் பர்ச்சேஸ் பண்ணும்போது பணம் கொடுத்தாலோ கொடுக்காட்டினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு காமிச்சிடும். Any liability incurred whether paid or not during the accounting period is recorded. எந்த செலவு பண்ணியிருந்தாலும் இல்லைன்னா நம்ம அதே மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஸ்ல காமிச்சிடுவோம். நெக்ஸ்ட், அண்டர் திஸ் செக்ஷன் 128(3) of the Indian Companies Act 2013, all the companies are required to maintain the book of account according to the accrual basis of accounting. இந்த கம்பெனி ஆக்ட் பிரகாரம் எல்லா கம்பெனிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். எது மூலியமா? அக்கார்டிங் டு த அக்ரூவல் பேசஸ். அதாவது ஒரு இன்கம் வந்து உருவாயிருக்கு, தட் இஸ் ஒரு இன்கம் நமக்கு கிடைச்சிருக்கு, அது கைக்கு பணம் வரல, ஆனா என்ன பண்ணிடணும், என்ட்ரி காமிச்சிடணும், ரெக்கார்ட் பண்ணிடணும். அதே மாதிரி செலவு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை தட் இஸ் எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ் அந்த மாசம் உருவாயிடுச்சு. இப்போ எக்ஸாம் கரண்ட் பில் இருக்கு, மே மாசம் கரண்ட் பில் நான் கட்டாம இருக்கேன், ஆனா ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மார்ச்ல கட்ட வேண்டிய கரண்ட் பில்ல நான் மேலையும் கட்டலாம், இல்ல அதுக்கப்புறமும் கட்டலாம், பிரச்சனை. ஆனா என்ன, நான் செலவு எழுதும் போது மார்ச் மாசம் எலக்ட்ரிக் பில் அப்படின்னு நான் காமிச்சிடணும். That is the accrual or mercantile basis. Incurred or not, we have to show. Next, hybrid or mixed basis. இது என்ன அப்படின்னு பண்ணா, these basis is a combination of the cash basis and accrual basis of accounting. இது வந்து ரெண்டோட காம்பினேஷன். எதோடது? கேஷ் பேஸும் அக்ரூவல் பேஸும் காம்பினேஷனா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, மிக்ஸ்ட் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் போத் கேஷ் பேசஸ் அண்ட் அக்ரூவல் பேசஸ் ஆர் ஃபாலோ. ரெண்டுமே இங்க ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ரெவென்யூஸ் அண்ட் அசெட்ஸ் ஆர் ஜெனரலி ரெக்கார்டட் ஆன் கேஷ் பேசஸ் and whereas expenses and liabilities are generally taken as a accrual basis. Revenue அர்த்தம் இன்கம் ஒரு அசெட் நம்ம வச்சு சொத்துக்களை நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் பேசிஸ்ல எழுதுவோம். ஆனா எக்ஸ்பென்சஸ் லைபிலிட்டி, தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் செலவு, லைபிலிட்டிஸ்னா பொறுப்புகள், இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அக்ரூவல் பேசிஸ்ல எழுதுவோம். அப்படின்னு அர்த்தம் ஒரு இன்கம் நம்ம கைக்கு வந்திருக்கு, ஓகேவா? இன்கம் வந்து இந்த வருஷம் நான் சம்பாதிச்சிருந்த பணத்தை அப்ப அந்த மாசம் நான் காமிச்சிடுவேன். ஆனா அதே செலவு அப்படிங்கும்போது அந்த வருஷத்து செலவு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நான் என்ன பண்ணிடுவேன், அதை காமிச்சிடுவேன். ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன், தட் இஸ் மிக்சட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிசினஸ் நடக்கும்போது அது எந்த பேஸ்ல, கேஷ் பேஸஸா கிரெடிட் பேஸஸா என்ன சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்து திஸ் ஆர் தி பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்.